ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து 8th தமிழில் வந்து இயல் 6 பார்ப்போம். வையம் புகழ் வந்து வணிகம். ஃபர்ஸ்ட் வந்து வளம் பெருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தர்மபுரியை பற்றினதை கொடுத்துருப்பாங்க. மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு வந்து மாமலைக்கு வந்து உண்டு அப்படிங்கிறாங்க. மண்ணில் பொழியும் மழைநீரே தான் வந்து சத்தான வித்துக்களை வந்து நித்தம்னா தினம் வந்து முளைக்க செய்து உணவை தந்து உலக உயிர்கள் எல்லாம் வந்து ஊட்டி வளர்க்கின்றது அப்படிங்கிறாங்க. மழையை பற்றி சொல்லியிருக்காங்க. வளமான வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர்கள் பெருமக்கள் உவக்கும் காட்சி ஒன்றை வந்து தகடூர் யாத்திரை பாடலில் வந்து அறியலாம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பொருள் என்னன்னு பார்ப்போம். சேரமன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் வந்து பெருகிய மழை நீரால் வருவாய் வந்து ரொம்ப சிறந்து விளங்குக. அகன்ற நிலப்பகுதியில் இட்ட விதைகள் குறைவின்றி முளைவிடுக. முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிக. தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க. கிளைத்து செழித்த பயிர்கள் பால்முற்றி கதிரை ஈணுக. அந்த கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக. அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவல் இன்றியே விளங்குக. போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நாரை இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மலையோட சிறப்பை பற்றி வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இதோட ரீட் பண்ணிக்கோங்க. மேபி இது வந்து எதில் கேட்ட அந்த பாடல் வந்து எதில் இருக்குது அப்படின்னா தகடூர் யாத்திரையில் வந்து இருக்குது அப்படின்னா. பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட விளத்து எஞ்சாமை நாறுக. உங்களுக்கு பொருள் பார்த்துட்டாவே இது மாதிரியான இது புரியும். அதுக்காக தான் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து பொருளுக்கு போயிட்டு இதுக்கு பாடலுக்கு வர்றது. நாரார முட்டாது வந்து மழை பெய்தபின் ஒட்டாது வந்து கிளை பயில்க. அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரீன அக்கதிர் ஏற்கெழு செல்வ களம் நிறைக. அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக. போரின் உருக்களும் ஓதை வெறியி பெடையோடு நாரை பிரியும் விளைவயல் யானர்த்தாக அவன் அகன்றதலை நாடே. ஸோ இதில் வந்து வருவாய் அப்படிங்கிறது வாரியோட பொருள் வந்து வருவாய். எஞ்சாமை அப்படின்னா வந்துன்னா குறைவின்றி அப்படிங்கிறாங்க. முட்டாதுன்னா தட்டுப்பாடு இன்றி, ஒட்டாதுன்னா வாட்டமின்றி. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நாலுமே பாருங்கள். வாரினா வருவாய்ங்கிறாங்க, எஞ்சாமை அப்படின்னா வந்து குறைவின்றி, முட்டாதுன்னா தட்டுப்பாடு இன்றி அப்படிங்கிறாங்க, ஒட்டாதுன்னா வாட்டமின்றி. வைகுக தங்குக, ஓதை ஓசை, வெறியி அஞ்சி, யானர்னா புது வருவாய். வருவாயே பாருங்கள், வாரினா வருவாய், யானர்னா புது வருவாய். நோட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லா பொருளுமே வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த தகடூர் யாத்திரையோட நூல்வழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட ஆசிரியர் பெயர் என்னன்னு தெரியலை, யாருன்னே தெரியலை அப்படிங்கிறாங்க. ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களுள் ஒன்று வந்து தகடூர் யாத்திரை அப்படிங்கிறாங்க. தகடூர்னா இப்போ இருக்கிற தர்மபுரியை தான் வந்து தகடூர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்த நூல் முழுமையாக வந்து கிடைக்கவில்லை. இந்த நூலில் சில பாடல்கள் வந்து புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் வந்து கிடைக்கின்றன அப்படிங்கிறாங்க. இதில் உள்ள ஃபுல்லாகவே இந்த முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிறாங்க இந்த நூல். இதில் இருக்கிற சில பாடல்கள் வந்து புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் வந்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன. வித்துன என்ன விதைகள் முளைத்திருக்கின்றன. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வந்து வாரி பெருக்கிற்று. வாரினா அப்போ தான் சொன்னோம், வருவாய் தான் வாரின்னு சொன்னோம். அக்களத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அ கூட்டல் களத்து. கதிர் கூட்டல் ஈன என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது கதிரீன. பிரித்தெழுத வந்து 2-3 கேட்குறாங்க, பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் 2 கேட்குறாங்க. மலைச்சோறு ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது வந்து மலை. ஃபஸ்ட்டுலேயும் பாடலும் வந்து மலை பற்றின பாடல் தான், இதுவும் மலை தான் கொடுத்துருக்காங்க. மழை பொய்து விட்டால் நீர்நிலைகளும் வற்றிவிடும், நாட்டில் பசியும் பஞ்சமும் வந்து தலைவிரித்தாடும் அப்படிங்கிறாங்க. அத்தகைய காலங்களில் மழை வேண்டி மக்கள் வந்து வழிபாடு செய்வர். அந்த வழிபாட்டில் பாடப்படும் பாடல் ஒன்றை அறிவோம் அப்படிங்கிறாங்க. இந்த பாடல் நமக்கு வந்து கேட்க வாய்ப்பு இல்லை, அதனால் டைரெக்டாக
இந்த தெரிந்து தெளிவும் பார்ப்போம் வாங்க. மலைச்சோறு நோன்பு அப்படின்னா வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஊரில் வந்து மழை வந்து பெய்யாமல் இருக்கும்போது அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் வந்து வறுமையில் வாட ஆரம்பிச்சிருவாங்களே, அந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு வீடாக வந்து சாதம் போய் சோறு போய் வாங்குவாங்களாம். அது வந்து என்ன, ஒரு உப்பில்லா சோறாக வந்து வாங்குவாங்களாம். ஒரே பானையில் தான் வந்து எல்லா வீட்லேயும் வாங்குவாங்களாம். அதை கலெக்ட் பண்ண சாப்பாடை வந்து ஒரு பொது இடத்துல வச்சு வந்து சாப்பிடுவாங்களாம். இது இது வந்து ஒரு அவலநிலை தானே. இந்த வீடு வீடாக போய் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர்றது வந்து ஒரு அவலநிலை தானே. இந்த பஞ்சத்தை வந்து அடையாளமாக வச்சுக்கிட்டு தான் அந்த மழையாவது இறங்கணும் இவங்களுக்கு. இவங்க வந்து ரொம்ப வறுமையில் வாடுறாங்க. இந்த பஞ்சத்தை எப்படியா போக்கணும் அப்படிங்கிற மழையே இறங்கி வந்து மழை பெய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை கண்டு வானம் வந்து மனம் இறங்கி மழை பெய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதான் வந்து மக்களோட நம்பிக்கை. ஸோ இப்படியாவது வந்து மழை பெய்யும், வானம் வந்து மனம் இறங்கி வந்து மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்குத்தான் வந்து ஒரு மலைச்சோற்று நோன்பு அப்படிங்கிறாங்க. மேபி இதை ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபார்மாக கொடுத்து இது என்னென்ன ஆப்ஷனில் வைக்கலாம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து மலைச்சோற்று நோன்பு அப்படிங்கிறாங்க. நூல்வெளி என்ன அப்படின்னா வந்து பழந்தமிழரோட வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் வந்து கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலேருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது என்ன நூல் அப்படின்னா வந்து பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள்ங்கிறது நூல். அதில் வந்து கொங்கு நாட்டு மலைச்சொற்று வழிபாடுங்கிற கட்டுரையிலேருந்து எடுக்கப்பட்டதுங்க. இதோட பதிப்பாசிரியர் யார் அப்படின்னா வந்து கௌரன் அப்படிங்கிறாங்க. கௌரன். நம்ம கொங்குனா என்ன வரும், சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர், கரூர் இதெல்லாம் வந்து கொங்கு மண்டலம் தான் சொல்லுவோம். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள்னா என்னென்னா, கனமழைனா பெருமழை. வாசல் எல்லாம்னா வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம், பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் இறங்கினா கால் இறங்கி. இது ரொம்ப முக்கியமான லெசனுங்க. கொங்கு நாட்டு வணிகம். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு சொன்னது யார், பழமொழிங்கிறாங்க. அது சொன்னது யாருன்னா ஔவை தான் சொல்லியிருப்பாங்க. பழந்தமிழர்களுக்கு வந்து சான்றுகளாக இந்த பழமொழி தான் விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காலத்தால் முற்பட்டவைகளான பழந்தமிழர் வந்து சோம்பி திரிந்தவர் அல்ல, உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலேயே கண்ணும் கருத்துமாக விளங்கினர் அப்படிங்கிறாங்க. அவர்கள் மலைகளுடனும் காடுகளுடனும் கடலுடனும் கலந்து உறவாடினர். பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் வந்து இன்றைய வணிகம் குறித்து வந்து அறிவோம். ஸோ கொங்கு நாட்டோட அன்றைக்கு என்ன வணிகம், இன்றைக்கு என்ன வணிகம் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து சேர சோழ பாண்டியர். தமிழகத்தில் வந்து சேர சோழ பாண்டியர்கள் வந்து தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களுக்கும் வந்து உரியது அப்படிங்கிறாங்க. தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தைச் சேர்ந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக வந்து கூறப்படுகின்றன. தொல்காப்பியமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பழமையான ஒரு இலக்கண நூல்னு சொல்லுவோம். சங்க இலக்கியம்னா வந்து 10 பாட்டு 8 தொகை தான் சங்க இலக்கியங்கள் அப்படிம்பாங்க. அதை இந்த 8 தொகை 10 பாட்டு வந்துன்னா 17 மேற்கணக்கு நூல்கள்னு கூட சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அவங்களோட இதெல்லாம் வந்துன்னா சேர சோழ பாண்டியர்களுக்கு வந்து உரியது அப்படிங்கிறாங்க. தொல்காப்பியம் என்ன அப்படின்னா குறிப்பிடுனா வன்புகழ் மூவ தன்பொழில் வரைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து சேர சோழ பாண்டியர்களை பற்றி தான் குறிப்பிடுறாங்க. மூவேந்தர்களின் காலத்தை வந்து வரையறுத்து வந்து கூற முடியலை அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இவங்களோட மூவேந்தர்களோட செய்தி வந்து எதுலலாம் இருக்குது அப்படின்னா வால்மீகியின் ராமாயணம், மகாபாரதம், சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு இதில் எல்லாம் வந்து மூவேந்தர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெண்ணடங்காலத்திற்கு வந்து முற்பட்டவர்கள் என்பதை வந்து அறியலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தொல்காப்பியம் சங்க இலக்கியத்திலலாம் இவங்களை அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வால்மீகியின் ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகரோட கல்வெட்டுலையும் வந்து மூவேந்தர்களை பற்றி அறியலாம் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து சேரர்னாவே சேர சோழ பாண்டியர் இதிலேயே தெரியுது யார் முற்பட்டவர்கள். ஃபஸ்ட்டு சேரர் தானே வருவாங்க. ஸோ அவங்க தான் பழமையானவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா தொல்காப்பியமும் போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தனையர் மலைந்த பூவும் என்று சேரரை வந்து முன் வைக்கிறது. தொல்காப்பியம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் வந்து மூவேந்தர்களை பற்றி தான் குறிப்பிடுகிறது அப்படிங்கையில் வந்து ஈவன் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எடுக்க தெரியல அப்படின்னாலும் நம்ம தொல்காப்பியத்தை வந்து டிக் பண்ணிடணும். சேரர்களோட நாடு என்ன சொல்கிறாங்க, குடநாடு அப்படிங்கிறாங்க. அவர்களோட தலைநகரம் வந்து என்ன அப்படின்னா வந்து வஞ்சி தான் அவர்களின் தலைநகரம். மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் வந்து இருந்தது இந்த நகர் அப்படிங்கிறாங்க.
ஸோ வந்து அவங்களோட ஹெட்டு வந்து வஞ்சி அப்படின்ட்டாங்க. அந்த வஞ்சி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கேள்வி. கிழக்கு மலைத்தொடர், மேற்கு மலைத்தொடர்னு இருக்குல்ல, அந்த மேற்கு மலைத்தொடரில் வந்து அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் அந்த நகர் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதனை தான் கருவூர் என்றும் வந்து அழைப்பர். தொண்டி இதோட துறைமுக பட்டினங்கள்லாம் என்ன அப்படின்னா வந்து தொண்டி, முசிறி, காந்தலூர் அதெல்லாம் வந்து சேர நாட்டின் வந்து துறைமுக பட்டினங்கள் அப்படிங்கிறாங்க. சேரர்களோட கொடி வந்து என்ன விற்கொடி அப்படிங்கிறாங்க. பூ வந்து பனம்பூ அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்களோட நாடு வந்து குடநாடு அப்படிங்கிறாங்க. தலைநகரம் வந்து வஞ்சி அப்படிங்கிறாங்க. தலைநகரம் வஞ்சி. துறைமுக நகரங்கள் வந்து என்ன அப்படின்னா தொண்டி, முசிறி, காந்தலூர் அதெல்லாம். அவங்களோட கொடி வந்து விற்கொடி, பூ வந்து பனம்பூ. சேர நாட்டின் எல்லைகள் சொல்கிறாங்க பாருங்கள். சேர நாடுனா இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டில் வந்து சேலம், கோயம்புத்தூர், கரூர் இதெல்லாம் வரதெல்லாமே வந்துன்னா சேரர்கள் தான் சொல்கிறாங்க. சேலம், கோவை பகுதிகள் வந்து கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன. அப்போ வந்து நாளடைவில் இப்போ கூட வந்து நம்ம வந்து கொங்கு மண்டலம் தானே சொல்லுவாங்க. இந்த பகுதிகள் வந்து சேரர்களின் உறவினர்களும் ஆட்சி செய்த பகுதி அப்படிங்கிறாங்க. கொங்கு மண்டலம் அப்படின்னா வந்து கார்மேக கவிஞர் வந்து இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்த 4 எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக தான் கொங்கு மண்டலம் வந்து விளங்குது அப்படிங்கிறாங்க. ஒரு டைரக்ஷன் மாதிரி போட்டுக்கோங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு எழுதிக்கோங்க. கிழக்கே என்ன இருக்குது? மதிர்கரை இருக்குது. மேற்கு என்ன இருக்குது? வெள்ளிமலை இருக்குது. வடக்கே பெரும்பாலை இருக்குது. தெற்கே பழனிமலை இருக்குது. இப்படி தான் பார்க்கணும். இதுக்கு இடைப்பட்ட பகுதிகள் தான் வந்து என்ன கொங்கு மண்டல பகுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எந்த இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கொங்கு மண்டல சதகம்ங்கிற நூலில் வந்து கார்மேக கவிஞர் தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம், கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர் அப்படிம்பாங்க. அடுத்து இந்த கொங்கு மண்டலத்தில் என்னென்ன ஆறுகள்லாம் வந்து பாயுது அப்படின்னா காவிரி, பவானி, நொயல். பவானி, நொயல்னாமே காவிரியோட துணை ஆறுகள் தான் சொல்லுவாங்க. அன்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வந்து வளம் செழிக்க செய்கின்றன சேர நாட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்கால வணிகம் என்ன சொல்கிறாங்க? உழவு, கைத்தொழில், வணிகம் என்னும் 3ம் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும்ங்கிறாங்க. உள்நாட்டு வெளிநாட்டு வாணிகத்தில் தமிழர்கள் வந்து சிறந்து விளங்கியுள்ளனர். கடல் வணிகத்தில் சேர நாடு வந்து ரொம்ப சிறப்புற்று இருந்திருக்கு. கடல் வணிகத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சேரர்கள் வந்து வலிமைமிக்க கப்பல் பகடையை வந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்றும் வந்து அழைக்கப்பட்டான் அப்படிங்கிறாங்க. கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் ஏன் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அவர் வந்து கடற்போரில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக. முசிறி வந்து சேரர்களின் சிறந்த துறைமுகங்கள் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? தொண்டி, முசிறி, காந்தலூர் அப்படிலாம் வந்து அவங்களோட துறைமுக நகரங்கள்னு பார்த்தோம். அதில் இன்னும் ஸ்பெஷலாக வந்து முசிறி வந்து ரொம்ப சிறந்த துறைமுகம் அப்படிங்கிறாங்க. இவங்க என்னென்ன பொருள்கள் வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, என்னென்ன பொருள்கள் வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துருக்குங்க என கேட்குறாங்க. ஸோ மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணிலாம் வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. பொன் புடவைகள், மென்மைமிக்க புடவைகள், சித்திரை வேலைப்பாடு அமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியன வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு. மீனோடு நெற்குவையி, மிசையம்பின் மனை மற்குந்து, களந்தந்த பொற்பரிசம், களித்தோணியால் கரை சேர்க்குந்து. இது வந்து என்னென்னா ஒரு புறநானூற்று பாடல் அப்படிங்கிறாங்க. சேர நாட்டில் உள்நாட்டு வணிகம் நன்கு வளர்ச்சியுற்றிருந்தது. மக்கள் தம் பொருள்களை தந்து தமக்கு தேவையான பொருளை வந்து பெற்றனர் அப்படிங்கிறாங்க. நெல்லே விலையை வந்து கணக்கிட வந்து அடிப்படையாக இருந்தது அப்படிங்கிறாங்க. உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனையாக இருந்தது என்பதனை ஸோ வந்து ஒரு அடிப்படை விலையை வந்து நிர்ணயிக்கிறது வந்து நெல் தான் அப்படின்ட்டுருக்காங்க. அதே நேரத்தில் வந்து உப்பையும் நெல்லையும் வந்து ஒரே மாதிரியான மதிப்பு கொண்டதாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அகநானூற்று பாடலில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளி ரோவென சேரி தோறும் நவ்வலும் என அகப்பாடல் வந்து குறிப்பிடுகிறது. புறநானூறு, அகநானூறுலாம் 8 தொகை நூல்களில் வந்து ஒன்று. கொங்கு மண்டல பகுதியில் இன்றைய வணிகம் வந்து என்ன சொல்கிறாங்க? ஸோ இன்னவரை நம்ம பார்த்தது வந்து அன்றைய வணிகம். இப்போ இன்றைய வணிகம் என்ன அப்படின்னா நீலகிரி அப்படின்னா அந்த இடம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா
நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் வஞ்சி வந்து பார்த்தோம். ஏன்னா மேற்கு மலைத்தொடரில் வந்து அரபிக்கடலில் கலக்கிற இடத்துல வந்து ஒரு பேரியாற்றங்கரையில் தான் அந்த வஞ்சிங்கிற நகரம் இருக்குது. அதுதான் வந்து சேரர்களுக்கு வந்து தலைநகரமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இங்கே நீலகிரி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம்தான் வந்து நீலகிரி அப்படிங்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தான் ரொம்ப யூனிக்கான விஷயம். அதை தான் நீங்கள் ஃபஸ்ட் வந்து எக்ஸாம் சம்மந்தமாக நீங்கள் படிக்கணும்னா வளவள குலகுலன்னு படிக்கக்கூடாது. நமக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதான் படிக்கணும். இதில் நமக்கு வந்து நீலகிரிங்கிறது ஒரு மலை மாவட்டம்னு தெரியும். அப்போ அங்கே கண்டிப்பாக வந்து தேயிலை தொழிற்சாலைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து தேயிலை தான் பயிரிடுவாங்க. இதில் நம்ம யூனிக்கான விஷயம் வந்து என்னென்னா புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைலமரம் யூக்கலிப்டஸ் எண்ணெய் தொழிற்சாலை எல்லாம் வந்து அங்கே இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர் வந்து எப்படி மருவி வந்து கோயம்புத்தூர்னு வந்திருக்கு அப்படின்னா வந்து கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூராக மறி வந்திருக்கு. இப்போ வந்து மருவுன்னு கூட சொல்லுவாங்க, கோவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ முற்காலத்தில் எப்படி இருந்திருக்கு கோவன்புத்தூர், அப்புறம் கோயம்புத்தூர், இப்போ கோவை வந்துருச்சு. இந்த மாவட்டத்திலலாம் வந்து என்னென்ன அப்படின்னா வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை வந்து பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் இந்த மாவட்டத்தில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திண்டுக்கல் அப்படின்னா வந்துன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கணுன்னா இது முக்கியமாக பார்ப்போம். மலர்கள் உற்பத்தியில் தான் வந்து முதலிடம் வகிக்கிறது வந்து திண்டுக்கல் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டின் வந்து ஹாலந்து அப்படின்னு கூட வந்து திண்டுக்கலை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சின்னாலப்பட்டி வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா வந்து சுங்குடி சேலைகளுக்கு வந்து சின்னாலப்பட்டி. ஈரோடு அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் வந்து நம்ம ஈரோடுங்கிறது 2 இது பார்க்கலாம். ஒன்று வந்து கோயம்பேடு வந்து பெரிய பேருந்து நிலையம்னு சொல்லுவாங்களே, இது மாநிலத்தின் 2வது பெரிய பேருந்து நிலையம் வந்து ஈரோடு தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்க, தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரமாகவும் ஈரோடு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஈரோட்டில் வந்துன்னா மஞ்சள் சந்தை தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க. தமிழகத்திலேயே மஞ்சளுக்குன்னு சந்தை வந்து ஈரோட்டில் தான் நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா திருப்பூர்னாவே நமக்கு தெரியும், அது வந்து ஒரு பின்னலாடை நகரமாக வந்து விளங்குகிறது அப்படின்னா. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா வந்து எங்கேன்னா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா வந்து திருப்பூரில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் வந்து இந்த மாவட்டத்திற்கு வந்து பெருமை சேர்க்கணும். திருப்பூர்னா வந்து 3 விஷயங்க. ஒன்று பின்னலாடை நகரம்னா திருப்பூர் அப்படிங்கிறாங்க. நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா வந்து இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. காங்கேயம் காளைக்கு பேர் பெறுவது திருப்பூர் தான். நாமக்கல்னாவே தெரியும் முட்டை உற்பத்திக்கு தான். முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியில் வந்து தென்னிந்தியாவிலே நாமக்கல் தான் முதன்மை மாவட்டமாக வந்து இருக்குது, முதன்மை இடம். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் கொங்கு மண்டலத்தை பற்றி தான். சேலம், கோயம்புத்தூர், கரூர் அந்த மாதிரி சுற்றுவட்டார பகுதிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, சேலம்னா வந்துன்னா மாங்கனி நகரம் அப்படிங்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் வந்து நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காப்பி, பாக்கு ஆகிய பயிரிடப்படுகின்றன. ஜவ்வரிசி அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது வந்து சேலத்தில் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்கிறதும் வந்து என்ன அப்படின்னா ஏற்காடை தான் ஏழைகளின் ஊட்டி அப்படிங்கிறாங்க. கரூர் வந்துன்னா அது வந்து வஞ்சி மாநகரம். வஞ்சியை வந்து கருவூர்னு கூட சொல்லுவாங்கன்னு நம்ம முற்கால வணிகத்தில் வந்து பார்த்தோம். வஞ்சி மாநகரத்தை தான் வந்து கரூர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னாவே வந்து ஈஸி தான். ஏன்னா இப்போ அந்த முன்னாடி இதே பாயிண்ட்டை தான் வந்து கருவூர்னு வஞ்சியை வந்து கருவூர்னு சிறப்பிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே கரூருங்கிற இதுக்கு கீழே வந்து இது வந்து வஞ்சி மாநகரங்கிற பெயர் கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ முன்ன பின்ன தான் டிஃப்ரென்ஸ் வருதை கூட பாயிண்ட்டு சேம் தான். இது கிரேக்க அறிஞர் வந்து தாலமி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரூரை வந்து தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக வந்து குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறாங்க. கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு வந்து பெயர் பெற்ற மாவட்டமாக வந்து நேதாஜி ஆயத்த ஆடை பூங்காங்கிறது திருப்பூர். இதே கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம்னா கரூர் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பேருந்து கட்டுமான தொழிலில் வந்துன்னு சிகரமாகவும் வந்து கரூர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ வஞ்சி மாநகரம்னு சொல்கிறாங்க. தாலமி வந்து இதுதான் ஒரு முதன்மையான உள்நாட்டு வணிக மையம்னு கரூரை சிறப்பிக்கிறாரு. கைத்தறி நெசவு ஆடைகளுக்கெல்லாம் கரூர் வந்து ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. பேருந்து கட்டுமான தொழிலுக்கும் வந்து ரொம்ப சிகரமாக கரூர் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
தூத்துக்குடி வந்து ஒரு முத்து நகரம். சிவகாசி வந்து குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க. இது சொன்னது யார் அப்படின்னா நேரு அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. மதுரைங்கிறது வந்து தூங்கா நகரம்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நாலங்காடி அல்லங்காடின்னு பகல்லையும் வந்து வணிகம் நடக்கும், இரவுலையும் வணிகங்கள் வந்து நடக்கும். ஸோ வந்து என்ன எப்பயுமே மக்கள் கூட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் மதுரையில். அப்படிங்கிறனால அது வந்து ஒரு தூங்கா நகரம் அப்படிங்கிறாங்க. திருவண்ணாமலையை வந்து தீப நகரம் அப்படிங்கிறாங்க. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என குறிப்பிடப்படும் நூல் அப்படின்னா வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிறாங்க. நமக்கு தொல்காப்பியம்னா என்ன சொல்லணும், ஒரு பழமையான இலக்கண நூல்னு வந்து சொல்லணும். தொல்காப்பியத்தை இயற்றியவர் வந்து தொல்காப்பியர்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியருக்கே குரு யாருன்னு சொல்லுவாங்கன்னா அகத்தியரை சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. சேரர்களின் நகரம்னா வந்துன்னா வஞ்சியை வந்து கருவூர்னு கூட வந்து சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல இருக்குன்னா மேற்கு மலை தொடரில் வந்து அரபிக்கடல் கலக்கும் இடத்துல பெரியாற்றங்கரையில் வந்து வஞ்சி இருக்குது அப்படின்னு. பழங்காலத்தில் விலையை கணக்கிட வந்து அடிப்படையாக இருந்தது என்ன அப்படின்னா நெல். இப்போ நெல்லும் உப்புக்கு வந்து ஒரே மதிப்பு தான் இருந்ததுன்னு சொன்னது வந்து அகநானூறு. அன்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு வந்து என்னென்னா அமராவதி தான் வந்து அன்பொருணை அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இது வந்து என்ன சேரர்களின் நாட்டில் வந்து பாயிற காவேரி, பவானி, நொய்யல், அமராவதிலாம் வந்துன்னா சேர நாட்டில் பாய்கின்ற ஆறுகள். அதில் அமராவதி தான் அன்பொருணை அப்படிங்கிறாங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம்னா வந்துன்னா நம்ம கோயம்புத்தூரை தான் வந்து சொல்லுவோம். திண்டுக்கல் என்ன சொல்லுவோம், தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படிம்போம். ஏன்னா வந்து பூக்கள் உற்பத்தியிலலாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். கரூர் வந்து என்ன பேருந்து கட்டுமான தொழிலுக்கு வந்து முக்கியமான இடம். வஞ்சி மாநகரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே என்ன கைத்தறி நெசவு ஆடைகள் வந்து ஸ்பெஷல் வந்து கரூர். நீலகிரி வந்து என்ன மேற்கு மலை தொடர்ச்சியும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் வந்து இணைகிற இடம் தான் வந்து நீலகிரி அப்படிம்பாங்க. அங்கே தான் வந்து துப்பாக்கி தொழிற்சாலை, இந்த அந்த ஃபிலிம் அது சம்மந்தமான தொழிற்சாலைகள்லாம் வந்து அங்கே நீலகிரியில் தான் இருக்குது அப்படின்னு. மாங்கனி நகரம்னா வந்து சேலம். ஜவ்வரிசிக்கு ஸ்பெஷலாக வந்து சேலம் தான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து வேறு என்ன சேலத்துக்கு வரும், மாங்கனி நகரம் சேலம். சுங்குடி சேலைகள் வந்து சின்னாலப்பட்டி தான் வந்து சுங்குடி சேலை. சேரர்களின் நாடு வந்து குடநாடுன்னு கூட வந்து சொல்லுவோம். பின்னலாடை நகரம் வந்து திருப்பூர். காங்கேயம் காளைகளுக்கு பேர் போன இடம். அடுத்து வந்து என்ன நேதாஜி ஆயத்த ஆடை பூங்காலம் வந்து திருப்பூரில் தான் இருக்குது. காலம் உடன் வரும். உழவும் நெசவும் வந்து மனிதர்கள் பழந்தமிழ் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை அப்படிங்கிறாங்க. உழவு வந்து மக்களோட பசியை போக்குது, நெசவு வந்து மக்களோட மானத்தை காக்குது அப்படிங்கிறாங்க. நெசவு தொழிலாளர்கள் இரவு பகல் என்று பேதமின்றி உழைக்கக்கூடியவர்கள். அவ்வாறு அவர்கள் வியர்வை சிந்தி உழைத்தவையே நாம் அணியும் வண்ண உடைகள் அப்படிங்கிறாங்க. நெசவு தொழிலாளர்களின் வாழ்வை விளக்கும் கதை ஒன்றே அறிவோம் அப்படிங்கிறாங்க. நமக்கான கதை தேவையில்லை, டைரெக்டாக நூல்வெளிக்கு போயிடும். நூல்வெளி என்ன அப்படின்னா கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் வந்து திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கன்னிவாடியில் வந்து பிறந்தவர் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து ஒரு 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள்லாம் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவர் வந்து ஒரு சிறந்த சிறுகதை மற்றும் புதின எழுத்தாளர் அப்படிங்கிறாங்க. இவர் எழுதிய நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னா கன்னிவாடி, அவரோட பேரில் அவர் ஊர் பேர்லேயே எழுதியிருக்கார். கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை வந்து குடிக்கும் பூனை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்த்துக்குங்க. முதலிய நூல்களில் இவர் எழுதிய சிறுகதையில் ஒன்று தான் இங்கே தரப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அப்படிங்கிறாங்க. இவர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கன்னிவாடியில் பிறந்திருக்காரு. 150க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனைலாம் வந்து இவர் எழுதிய சில நூல்கள் அப்படின்னு. புணர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ஈஸியான டாபிக் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிலைமொழி ஈரும் புணர்ச்சி அப்படின்னா வந்து என்ன வரையறை அப்படின்னா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை தான் வந்து புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சிலை கூட்டல் அழகுன்னு எடுத்துக்கோங்க. இதில் சிலைங்கிறதான் வந்து நிலைமொழி, அழகுங்கிறது வந்து வருமொழி. அந்த நிலைமொழி ஈரும் கையில் வந்து நமக்கு நிலைமொழி சிலைன்னு சொல்லிட்டோம், அது லை தான் வந்து ஈறு. அப்போ வருமொழி முதலுங்கிற அழகுங்கிறதான் வருமொழின்னு சொல்லிட்டோம். அழகில் வந்து முதலெழுத்து என்ன அ. ஸோ நிலைமொழி ஈரும் லையும் வருமொழி முதலும் ஆவும் எப்படி வந்து புணருது அப்படின்னா லையை வந்து எப்படி பிரிக்கலாம், இல் கூட்டல் ஐ லைன்னு பிரிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆ வந்து இருக்குல்ல, அது இல் கூட்டல் ஐ வந்து லை, ஆ வந்து பிரிக்கும்போது அது வந்து ஏவா வந்து புணருது அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து
புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் புணர்வதே தான் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. அதுலேயே வந்து 4 வகை வந்து இருக்குது. உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. ஈற்று அப்படின்னு வந்துட்டாவே அது நிலைமொழியை வச்சு தான் நம்ம வந்து இது உயிரீற்றா மெய்யீற்றான்னு பிரிப்போம். முதல்னு வந்துட்டால் வந்து அது வருமொழியை வச்சு தான் நம்ம பார்ப்போம். சிலை கூட்டல் அழகு, அப்போ வந்து இது வந்து இல் கூட்டல் ஐ வந்து லை, அப்போ வந்து முடிவில் வந்து என்ன இருக்குது, உயிர் இருக்குது. அ அ இ அப்போ இந்த உயிரெழுத்துக்களில் உள்ள அந்த முடிகிறதான் உயிரீற்று புணர்ச்சி. இந்த லையை பிரிக்கும்போது எப்படி பிரிக்கிறோம், இல் கூட்டல் ஐ லைன்னு பிரிக்கணும்ல. ஸோ அந்த இடையில வந்து முடிகிற நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னவாக இருக்குது, உயிராக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. மெய்யீற்று புணர்ச்சினா என்ன, நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மண் கூட்டல் அழகு, இந்த நிலைமொழியோட வந்து இறுதி எழுத்து இன் வந்து மெய்யெழுத்தாக இருக்கிறதுனால இது மெய்யீற்று புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. இதே உயிர் முதல்னு வந்துட்டாவே அது வருமொழியை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் பொன் கூட்டல் உண்டு, அந்த உண்டில் வந்து ஊங்கிறது வந்து உயிரெழுத்து, அதான் பொன்னுண்டுன்னு புணருது அப்படிங்கிறது. பொன் கூட்டல் சிலை வந்து என்ன, சியை எப்படி பிரிக்கலாம், இச் கூட்டல் இ சி அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அப்போ இச்சுங்கிறது வந்து என்னவா இருக்குது, மெய்யாக வந்து இருக்குது. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல். ரொம்ப சிம்பிளுங்க. அந்த புணர்ச்சியை உயிர் ஈற்றுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஈருன்னு வந்துச்சுன்னா அவங்க நிலைமொழியை வச்சு சொல்கிறாங்க. உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னா முதல்னு வந்துருச்சுன்னா அவங்க வந்து வருமொழியை வச்சு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ புணர்ச்சியில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. அதுலேயும் விகார புணர்ச்சியில் 3 வகை இருக்குது. தோன்றல், திரிதல், கெடுதல்னு. ஃபஸ்ட்டு வந்து இயல்பு புணர்ச்சினா என்னென்னு பார்ப்போம். தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. இதில் வந்து புதுசாக எந்த எழுத்தும் வந்து சேரவும் இல்லை, எந்த எழுத்தும் வந்து திரியவும் இல்லை, எந்த எழுத்தும் வந்து மறையவும் இல்லை. ஸோ அதை என்ன இருக்கோ தாய்க்கூட்டல் மொழி தாய்மொழின்னு வந்திருக்கோம். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இந்த இரு சொற்களுக்கும் வந்து எந்த மாற்றமும் வந்து நிகழலை அப்படிங்கிறாங்க. இது மாதிரி நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது தான் இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. அடுத்து விகார புணர்ச்சினா என்னென்னு பார்ப்போம். விகார புணர்ச்சினா 2 சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலையோ வருமொழியிலையோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. தோன்றல், திரிதல், கெடுதல் என 3 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் கூட்டல் தாய், அதுக்கு என்ன தமிழ் தாய். புதுசாக ஒரு எழுத்து வந்து தோன்றிருக்கா, இத்துன்னு வந்திருக்கா, அதனால தான் இது வந்து தோன்றல் விகாரம் அப்படிங்கிறாங்க. வில் கூட்டல் கொடி, வில் கொடியை வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது விற்கொடி அப்படிங்கிறது. ஸோ வந்து இல்லு வந்து இர்ரா திரிஞ்சிருக்கிறதுனால இது வந்து திரிதல் விகாரம் அப்படிங்கிறாங்க. கெடுதல் மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. இல்லை மவ் வந்து என்னாச்சு, விட்டு போயிடுச்சு, மனமகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இது வந்து கெடுதல் விகாரம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நாடகம் கூட்டல் கலை, நாடகக்கலை அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து இந்த மகரமை வந்து போயிடுச்சு, புதுசாக வந்து ஒன்று தோன்றியிருக்கு, இக்கு வந்து புதுசாக வந்திருக்கு. அது மாதிரி கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழியின் ஈற்றில் உள்ள மகரம் மெய் மறந்து தோன்றல் விகாரத்தின்படி மெய்யெழுத்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ புணர்ச்சினா 2 வகைங்க. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகாரத்தில் 3 வகை இருக்குங்க. தோன்றல், திரிதல், கெடுதல். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும், 3. தோன்றல், திரிதல், கெடுதல். பாலாடை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். எப்பயுமே வந்து என்னென்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என விதிப்படி புணர்ந்துள்ளதுன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளை வந்து நமக்கு வந்து இது மாதிரி இதாகும். பால் கூட்டல் ஆடை தான் வந்து பாலாடை. அப்போ வந்து இந்த இல் கூட்டல் ஆ தான் வந்து லாவாக மாறுது. அப்போ வந்து என்ன, அது வந்து திரியுது, அதனால் இது திரிதல் புணர்ச்சி அப்படிங்க. மண் பாண்டம்னா மண் பாண்டம் தான் மட்பாண்டமாக மாறியிருக்கு, அதனால் திரிஞ்சிருக்கு. மரம் வேர்னா மரம் கூட்டல் வேர் தான் மரவேர், அதில் வந்து மகரமை போயிடுச்சு, அதனால் வந்து அது வந்து கெடுதல் விகாரம். மணி கூட்டல் முடி தான் மணிமுடி. ஸோ இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, இயல்பு புணர்ச்சி. கடை தெரு, கடை கூட்டல் தெரு, கடை தெரு. இத்துங்கிறது புதுசாக வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து தோன்றல் விகாரம். ரொம்ப ஈஸி, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இது இப்போ பார்த்துக்குங்க. இது வந்து கேட்குறாங்க. இப்போ கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப கொடிகட்டி பறக்கிறாங்கன்னு சொல்லணும், ரொம்ப புகழ்பெற்று விளங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அவசர கொடுக்கை அப்படின்னா வந்து டப்பு டப்புன்னு செஞ்சுறது, ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணுறதே கிடையாது செய்ய போகிறதுக்கு முன்னாடி. அதுதான் எண்ணி செயல்படாமை. இது கேட்டிருக்காங்க. அவசர கொடுக்கை அப்படின்னா வந்து எண்ணி செயல்படாமை. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா வந்து என்ன, நீண்ட காலம் இருப்பது தான், நீண்ட காலமாக இருப்பது தான் வந்து ஆயிரங்காலத்து பயிர்.
கல்லில் நாள் உரித்தல்னா அது வந்து ஒரு இயலாத செயல். கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல் தான் கம்பி நீட்டுதல். காணல் நீர் அப்படின்னா வந்து இருப்பது போல் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும், போய் பக்கத்தில் பார்த்தா இருக்காதுன்னு சொல்லலாம், அதுதான் காணல் நீர்ம்போம். இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு எதையுமே ஆராய்ஞ்சு பார்க்காம கண்ணை கட்டி கிணத்துல இறங்குறதுன்னு சொல்லுவாங்களே, கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல். இதெல்லாம் போய் கேட்குறாங்க, பார்த்துக்கங்க. நூல்னா வந்து என்னன்னா த்ரெட்டு, தறினா லூம், பால் பண்ணைனா டைரி ஃபார்ம், தோல் பதனிடுதல்னா டேனிங்கு, தையல்னா ஸ்டிச், ஆலை ஃபேக்ட்ரி, சாயம் ஏற்றுதல்னா டையிங், ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம இயல் 6 பார்த்துருக்கோம் 8th தமிழில். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.